கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் தேவனாய் கட்டாயமா வாழ வைப்பாங்க. ஜபத்தை குறித்து தான் தொடர்ந்து செய்தி பார்த்தோம். ஜபத்தை குறித்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஜபத்தை குறித்து பேச முடியுமோ அவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் நினச்சிங்க ஜபத்தை குறித்து இப்போ ஒரு சில பைபிளில் யார் யாரெல்லாம் எதுக்கு அழுதாங்க, எப்படி மாற்றம் நடந்துங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அன்னார் அழுதா தண்ணீர் திறவு கண்டால், அப்புறம் அன்னாள் அழுதா சாமுவேல் தீர்க்கதரிசி பிறக்கப்பட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன போட்டிருக்குன்னா நெகேமியா அழுதாரு, எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது. அப்புறம் எஸ்தர் அழுதாங்க, யூதருக்கு என்ன செஞ்சுது, விடுதலை கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எசைக்கியா வந்து அழுதாரு. எசைக்கியா ராஜா அழுதாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் ஆயுசு நாட்கள் கூட கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் யார்கிட்ட போய் அழுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தேவனோட சமூகத்தில் நீங்களும் அழுதிங்கன்னா உங்களுடைய அழுகைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைங்க அழுகிறது வந்து என்னுடைய துருத்தியில் இருக்குது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தரோட பிள்ளைங்க கண்ணீர் வெடிக்கிறதுலாம் ஆண்டவரோட துருத்தியில் இருக்கான். அப்போ நீங்கள் அழுகிறதுக்கெலாம் ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு சொட்டுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாருங்க. ஏன்னா ஆண்டவரோட பிள்ளைங்க அழுகிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்காது. நீங்கள் என்ன காரியத்துக்கு உங்களோட இருதயத்தில் காயம் வருத்தம் துயரம் வந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. தேசத்துக்காண்டி அழுணுமா அழுங்க. தேசத்துக்காண்டி அழுதெல்லாம் ரொம்ப அழுது ஜெபிக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு. நீங்கள் அப்படி அழுது ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் வந்து இந்த தேசத்தில் பெரிய அசைவு உண்டு பண்ணுவார். ஆனால் நீங்கள் தேவனோட சமூகத்தில் நீங்கள் அழுது உங்களுடைய கண்ணீர், உங்களோட துயரம், உங்களோட வியாதி, உங்களோட பாடு ஓத்திரம், அப்புறம் உங்கள் காரியத்தில் என்னென்ன தருத்திரம், பண நெருக்கடி, இது எல்லாத்துக்காண்டி தேவனோட சமூகத்தில் நீங்கள் அவரோட கல்வாரி சீலோட இயேசுவோட பாதத்தை மன்றாடி நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அற்புதம் நடக்கும், அதில் ஒரு விடுதலை கிடைக்கும், அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமாக செய்வாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி பைபிள் அழுதவங்களுக்கு இவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் அழும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் விடுதலையும் மாற்றத்தையும் கட்டாயமாக பார்ப்பீங்க. அதனால் இது உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சிலரோட, இது என்னோட ஒப்பீனியனு, எடுத்த உடனே என்ன செய்யாதீங்க, அந்நிய பாஷை அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா கடகடன்னு அபிஷேகத்தில் பேசிடுறாங்க. முதல்ல உங்களுடைய பாடு ஓத்திரம் நிந்த உங்களோட வியாதி இருந்தாலும் முதல்ல இம்மட்டும் ஆண்டவர் நடத்துகிறார அப்படின்னு நினச்சிங்க, அவரை துதிங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. அதுக்கப்புறம் நினச்சிங்க நீங்கள் ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைதோறும் ஐயா உங்கள் கிருபை எனக்கு புதிதாக இருக்கட்டுமாப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் என் குடும்பத்தாரெல்லாம் நலமாய் தூங்கி இருந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுங்க. என்னோட ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டவர்கிட்ட நான் என்ன செஞ்சுருக்கேன், நன்றி செலுத்திருக்கேன். நன்றி சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். நிறைய தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி என்னோட ஜெபம் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தோணுதோ இந்த மாதிரி என்னோட ஒரு டிப்ஸை சொல்கிறேன். முதல்ல ஆண்டவர் துதிச்சு ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய காரியத்தை அவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதனால் மாற்றம் உண்டாகும். அதுக்கப்புறம் காலையும் மாலை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, கிருபை, ஆண்டவரே காலை இன்றைக்கி நான் ஃபுல்லாக வாழறதுக்கு என் குடும்பம் வாழறதுக்கு கிருபை பாராட்டுங்க அப்படி சொல்லுங்கள். ராத்திரிலையும் நினச்சிங்க நாங்கள் குடும்பம் நலமாக தூங்கி இருந்திக்க கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு நினச்சிங்க. இந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ஜெப வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்புறம் ஜெப வாழ்க்கை கர்த்தரோட ஆவியானவர் உங்களோட வந்து ஜெபிக்கட்டும். அப்புறம் உங்கள் ஜெபம் இன்னும் என்ன செய்யட்டும், நல்ல ஒரு இனிமையான ஜெபமாகவும், நல்ல உங்களுடைய ஜெபம் ஆண்டவரோட பெரிதான கிருபையில நல்ல ஒரு பாரமுள்ள ஜெபமாகவும் உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சிதான் மனமார்ந்த நான் சொல்கிறேன். உங்களோட ஜெபத்துக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நினச்சிட்டோம் பதில் கொடுக்கட்டும். உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் நினச்சிட்டோம் அங்கீகரிக்கட்டும். தேவன் தான் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோட இருப்பதாக.